பிறகுதான் என் சோதனை காலம் நீ மீண்டும் தோன்றியதால் என் வாழ்வில் திரும்பவும் சோகம். ஜோமா, என்னம்மா? நாளைக்கு அந்த பையன் வீட்ல இருந்து பூ வைக்க வராங்க. உனக்கு சம்மதம் தானே? உங்க இஷ்டம் தாமா என்னோட இஷ்டமோ? நாளைக்கு பூ வச்சுட்டா உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணத்தை உறுதிப்படுத்தின மாதிரி ஆகிரும். அதுக்காக தான் கேக்குறேன். உன் மனசுல என்ன இருக்கோ சொல்லு. பிடிக்கலனா கூட சொல்லு, வேற மாப்பிள்ள பாத்துக்கலாம். இல்லம்மா, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. நீ பாக்குறதுக்கு முன்னாடி 2-3 தடவை அவரை நான் பாத்திருக்கேன். இல்லம்மா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நீ அவரை பாக்குறதுக்கு முன்னாடி நான் அவரை பாத்திருக்கேன். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்யறது அவரோட குணம். அது மட்டும் இல்ல, அவருக்கு கால் இல்ல. உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு கால் போயிருச்சேன்னு உடஞ்சு போகாம எந்திரிச்சு நின்று தன்னம்பிக்கையோட இருந்தார்ல, அந்த தன்னம்பிக்கை எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவரை பத்தி எல்லாருமே நல்ல விதமா தான் சொல்றாங்க. கேரக்டர் வைஸ் ரொம்ப சூப்பரான பர்சன். ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும்னு அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். 4 வார்த்தை அதிகமா கூட பேச மாட்டாரு. போன்ல பேசும்போது தப்பா ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் என்கிட்ட பேசினதில்ல. அவ்வளோ நல்லவர். உன் வாயில இருந்தே இத்தனையும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தான். நான் நம்ம தெருவில் இருக்கிற பொம்பளைங்களோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அதை கேட்டதும் ஒரு 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கையில கொடுத்துட்டு இதை வச்சு கல்யாண செலவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனான். அம்மா, அவர்கிட்ட இருந்து இதுக்கு காசு வாங்கினேன். ஏய், நானும் வேணாம் தாண்டி சொன்னேன். ஆனா அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? அட வாங்க லட்சுமியக்கா, தான் மீனா வெங்காயம் போட்டு போண்டா சுட்டேன், அதான் உனக்கு கொடுத்துட்டு போலாமே வந்தேன். என்னக்கா, எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? 2 பேரும் இங்கதான் உட்காந்து கதை விட்டுட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதான் உங்களுக்கு சேர்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க பிடிங்க. கொண்டாங்க கொண்டாங்க. இந்த ஊருக்குள்ளேயே உங்க சமையலை அடிச்சுக்க முடியாதுக்கா, அம்புட்டு ருசியா இருக்கு. சரி சரி, சாப்பிட்டுட்டு 2 நாள் அவளுக்கும் கொடுங்க. நாளைக்கு பிள்ளைக்கு பூ வைக்க வராங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ என்னடானா கீழே உட்காந்து இப்படி ஆஞ்சிக்கிட்டு என்னத்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? கல்யாணத்தை நடத்துறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதை எப்படி புரட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு ஒரு 30 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு தாலி வாங்குறது நம்மளோட செலவு தான். அதுக்குதான் என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. இதுக்குதான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சீட்டு போட்ட காசை எடுத்து கொடுக்குறேன், அதை வச்சு இப்ப கல்யாணத்தை நடத்து. இல்லக்கா, அதெல்லாம் எது வேண்டாம். பேங்க் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா லோன் ஏதாவது போட்டு நான் எடுத்துக்கிறேன். லோன் எல்லாம் போட்டா வட்டி அதிகமா இருக்கும். நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு உனக்கு எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடுத்தா போதும். இல்லைன்னா மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு விட்டாலும் போதும். இல்லக்கா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அட என்ன மீனாக்கா, லட்சுமி அக்கா தான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோங்க. ஒத்த பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படாம வளர்க்குறேன்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். அப்பப்போ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க, இதை நானே பாத்துக்கிறேன். அக்கா, அதான் லட்சுமி அக்கா கொடுக்குறாங்கல்ல, வாங்கிட்டு பிறகு கொடுங்க. என்கிட்ட இருந்தா நானும் கொடுத்து உதவி இருப்பேன். இருவ வாய் இருக்கேன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டக்கூடாது. அப்படி கொடுத்து கிழிச்சிருவ பாரு. இல்லம்மா உமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஆண்டி. அடடி, வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. இல்ல ஆண்டி, பரவாயில்ல இருக்கட்டும். நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுட்டு வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, ஜோக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவ வீட்ல இல்ல, ஹாஸ்டல்ல இருக்கா. தெரியும் ஆண்டி, கிஃப்ட உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் வந்தேன். உமா மகளை கல்யாணம் பண்றேங்கிறான், ஆனா அத்தைக்கு கிஃப்ட் கொடுக்குறான். அதான் நெடுமாறி, எனக்கும் ஒண்ணும் புரியல. இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீ பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்துட்டு அதை என்கிட்ட கொடுக்குறீங்க? அவளை அடிக்கடி காலேஜ்ல போய் தனியா சந்திக்கிறதுலாம் முறையா இருக்காது, அதான் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்பா, பரவாயில்லையே, இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பையனா? சரிங்க தம்பி, உட்காருங்க, நான் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு அக்கா சொல்லிருக்காங்க. கைதானே நினைக்க கூடாது, ஆனா வாய நினைக்கலாமே. தம்பி கொடுங்க, நான் பாப்பா கிட்ட கொடுத்துறேன். ஏன் தம்பி, இது கொடுத்து இம்புட்டு தூரம் வந்தீங்களா? நாளைக்கு தானே பூ வைக்கிற ஃபங்க்ஷனு, நாளைக்கு வந்து கொடுத்துருக்கலாமே. வந்த விஷயம் வேற என்னமோ நினைக்கிறேன். ஆண்டி, நான் உழைச்சு சம்பாரிச்சு ஒரு 3 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். 3 லட்சமா? எதுக்கு தம்பி? கல்யாணம்னா ஏகப்பட்ட செலவு இருக்கும், அதான் உங்களை பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு கல்யாணத்தை என்னால நடத்த முடியாதுன்னு நினைச்சிட்டியா? ஐயா, எனக்கு இந்த பணம்லாம் எதுவும் வேண்டாம். என் பொண்ணு கல்யாணத்தை என்னால நடத்த முடியும். ஆண்டி, உங்க பையனா என்ன நினைச்சுக்கோங்க, உங்க பையன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? தம்பி, நீ என்ன சொன்னாலும் என்னால இதை வாங்கிக்க முடியாதியா? இப்ப இந்த பணத்தை வாங்கினா என் அக்கா ஏதாவது நினைப்பாளோ, மாமா ஏதாவது நினைப்பாரோன்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் இந்த பணத்தை கொடுக்குறேன். அவங்களும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பணத்தை இங்க எடுத்துட்டே வந்தேன். தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க போறதில்ல. எனக்கு பணம்லாம் எது வேண்டாம். என் பொண்ணு கல்யாணத்தை கௌரவமா என்னால நடத்த முடியும். என்னப்பா, உன்னை ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன், இப்படி பணத்தை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துறியே. உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல. ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து வரதட்சணையா பணமோ நகையும் வாங்குறத நான் அவமானமா நினைக்கிறேன். ஒரு ஆணோட துணையே இல்லாம உங்க பொண்ணை நீங்க தைரியமா தன்னம்பிக்கையா படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கீங்க. உங்க பொண்ணும் நல்ல தைரியமா நல்ல பண்போட இருக்காங்க. அப்படிப்பட்ட பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் தான் வரதட்சணை கொடுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. ஐயா, நான்லாம் கல்யாணம் பண்ணும்போது நீ எல்லாம் எங்கேயா இருந்த? இழுவ, அவன் அப்பதான் பிறந்திருப்பான்.
என் வீட்டுக்காரும் இருக்காரு, கொண்டு வந்தது பத்தலன்னு சொல்லி இன்னமும் என்ன என் அப்பா வீட்டுக்கும் ஆத்தா வீட்டுக்கும் விரட்டிட்டே இருக்கான். என்னம்மா பாத்துட்டு நிக்கிறீங்க, வாங்கிக்கோங்க. இப்படி ஒரு பையன் என் பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க அக்கா உன்னை உண்மையாவே நல்லா வளர்த்துருக்காயா. கொடு, இந்த கிஃப்ட்டை நான் பாப்பா கிட்ட கொடுத்துறேன். பணம்லாம் எதுவும் வேணாயா, நானே என் பொண்ணு கல்யாணத்தை எடுத்து நடத்திடுவேன். ஆண்டி, நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க மருமக மட்டும் இல்ல, ஒரு மகனா இருந்து இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை நினைக்கிறேன். வாங்கிக்கோங்க. ஏக்கா, அதான் தம்பி இவ்வளவு தூரம் சொல்லுதுல, வாங்கிக்கோங்க. ஏமா இப்படியா சொன்னாரு? அட ஆமாடி, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும். நீ இப்படியே உட்காந்துருக்காம கையில மருதாணி வை, அவருக்காக முதல்ல போய் ரெடி ஆகு. நாளைக்கு வேற பூ வைக்க வராரு. நான் சொல்ல சொல்ல கேட்காம முடிய பாதியா கட் பண்ணல. இப்ப பூவை கொண்டு வந்து எங்க வைக்க போறாருன்னா தெரியல. உன் காதல வைப்பாரு, போமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நாளைக்கு பூ வைக்கிறதுக்கு ஒரு ஜடை அலங்காரம் வாங்கி வச்சிருக்கேன், அதை தலையில எடுத்து மாட்டிக்கோ. அதுக்கு மேல பூ வச்சா அழகா இருக்கும். என்னது ஜடை அலங்காரமா? ஏமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இப்படியே தான் சிம்பிளா தான் இருப்பேன். ஏய், வர மாப்பிள்ள பார்த்து பயந்து ஓடிட போறாரு. ஒழுங்கா நாளைக்கு நான் சொல்றதை கேளு. பொண்ணா அட கொடுங்கம்மா, ஒரு புடவை கட்டி நில்லு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இப்போ சர்ப்ரைஸ். நீங்க மூணு பேரும் இங்க ரெடி பண்றீங்க? ஜோ, உனக்கு நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன், நாங்க இல்லாம எப்படி? உனக்கு தேவையானது அத்தனையும் நாங்க தான் செய்ய போறோம். ஏய், எனக்குலாம் எதுவும் தேவையில்ல, நீங்க மூணு பேரும் சும்மா இருந்தாலே போதும். அது எப்படி ஜோ, எங்கெல்ல ஒருத்தி நீ கல்யாணம் பண்ணிக்க போற, நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வேற, அதனால உன்னை சிறப்பா ரெடி பண்ண வேண்டாம்? அதெல்லாம் ஒரு ஆணி வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க மூணு பேரும் கிளம்பினா போதும். நீ எங்களை அடிச்சு வரட்டினாலும் நாங்க போக மாட்டோம். ஆன்ட்டி, சொல்லுமா. மதியத்துக்கு நாட்டுக்கோழி வறுவலும் மிளகு ரசமும் வச்சிருங்க போதும். அம்மாடி, நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன், இன்னைக்கு வெறும் சாம்பார் தான். என்னது சாம்பாரா? உங்க கையில நாட்டுக்கோழி வறுவலும் மிளகு ரசமும் சாப்பிடுறதுக்கு ஓடோடி வந்து எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே. பூ வைக்கிற ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க மூணு பேத்துக்கும் வச்சு தரேன். ஏய், என்னடி பண்றது, வெறும் சாம்பாரா? சரி விடு, இன்னைக்கு வாச்சது சாம்பார். சாம்பார் கூட தொட்டுக்க காலிஃப்ளவர் 65 செஞ்சிருக்கேன். சரிடா, அப்படியே செஞ்சிடறேன். சரி, நீங்க 4 பேர் பேசிட்டு இருங்க, நான் போய் சமையல பாக்குறேன். என்ன ஜோ, நாங்க வந்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? சுத்தமா இல்ல, உங்க 2 பேரையும் நான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அட என்ன ஜோ, நாங்க வராம எப்படி? நீங்க 2 பேரும் வந்தது எனக்காக இல்ல, அந்த சூர்யாவை சைட் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஒத்திக பார்க்கணுமா? ஹேய் போங்கடி. ஜோ, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே நீ சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்லடி, கன்ஃபார்ம். அவனை சைட் அடிக்கிறதுக்காக தான் 2 பேர் போட்டி போட்டு வந்திருப்பீங்க. நீ எங்க நட்பையே சந்தேகப்பட்ட பிறகு இதுக்கப்புறமும் நாங்க இங்க நிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. நான் கிளம்புறேன் ஜோ, கிளம்புறேன். தயவு செஞ்சு கிளம்பிரு. அட என்னடி, ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அசர மாட்டேங்கிறா. இப்ப நான் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸை பாரு. ஜோ, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 3 வயசா இருக்கும் போது உன் நொங்கு வண்டியை நீ தொலைச்சிட்ட. உனக்கு பதிலா எங்க 2 பேரோட நொங்கு வண்டியை உனக்கு கொடுத்தமே. 3 வயசுல நீ யாருன்னே எனக்கு தெரியாது, இதுல உங்க 2 பேரோட நொங்கு வண்டியை எனக்கு கொடுத்தீங்களா? 2 பேரும் மாறி மாறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது போதும், கிளம்புங்க. கயல், நீ மட்டும் என் கூட இரு. ஏய் என்ன ஜோ, அதெல்லாம் முடியாது. நீயே விரட்டினாலும் நாங்க இங்க இருந்து இன்னைக்கு போக மாட்டோம். நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியே தருவோம். சரி சரி, 2 பேரும் இருந்து தொலைங்க. ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு தான் சூர்யா 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்க கூடாது. நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். நீ அவளை சொல்லு, அவதான் இப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பா. யாரு? நானா? ஜோ, அவகிட்ட சொல்லி வை. ஏய், நீ தாண்டி என்ன குறுக்க வர. நீ சண்டை போடாம இருந்தா நானும் சண்டை போடாம இருப்பேன். யாரு? நானா? இந்த உலகத்துக்கே தெரியும் அவருக்கும் எனக்கும் ஜோடி பொறுத்து அவ்வளவு அருமையா இருக்கு. ஆனா நீ தான் குட்டை கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு குறுக்க வர. நீ தாண்டி குறுக்க வர. இப்ப கூட ஜோ போன்னு விரட்டுறது ஒன்னாலதான். நீ அமைதியா இருந்தா பிரச்சனையே இருக்காது. எல்லாமே ஒன்னாலதான். சூர்யா என்னோட ஆளு. ஏய் சொல்லி வாய கூட மூடல, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஜோ, இதெல்லாம் திருந்தாலும் ஜென்மம் விட்டு பேசாம இங்க இருந்து இவளுக்கு அடிச்சு துரத்துறது தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன்ல இவளுக்கு 2 பேரும் சண்டை போட்டு ஃபங்க்ஷனையும் நிறுத்திடுவாங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஏ ரியா, சோஃபி, 2 பேரும் சண்டை போடாதீங்கடி. இவளுக்குல ஜோ, இப்ப எதுக்கு அடிச்ச? ஏண்டி, 2 பேரும் நாளைக்கு ஃபங்க்ஷன்ல வச்சு சண்டை போட்டு நாரிடாதீங்கன்னு சொன்னா இங்கே சக்காத்தி மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போங்கடி. நீங்க ஒண்ணு நாளைக்கு ஃபங்க்ஷன்ல இருக்க வேண்டாம். எது சண்டையா? நாங்க சும்மா விளையாடிட்டு இருக்கோம். அப்படியா? விளையாடுறதா பிளே கிரவுண்ட்ல போய் விளையாடுங்க. ஏன் வீட்ல வேண்டாம். நாளைக்கு ஃபங்க்ஷன்ல நீங்க 2 பேரும் இருக்க கூடாது. ஜோ சாரி ஜோ, நாங்க இதை தெரியாம பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது. வேணாம் ஜோ, இவளுகளை நம்பாத. நாளைக்கு இதே மாதிரி சண்டை போட்டுட்டு அப்புறம் ஃபங்க்ஷனே நிறுத்திடுவாங்க. ஏய் கோயில், கொஞ்ச நேரம் வாய் மூடு. நாங்க இதுக்கப்புறம் சண்டையெல்லாம் போட மாட்டோம். நீ அவ பேச்செல்லாம் கேட்காத. என்னறியா? ஆமாமா, நானும் சோஃபியும் சண்டையே போட்டுக்க மாட்டோம். சோஃபி என்னோட உயிர் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சத்து நமக்கு. எங்கடி உன் ஃப்ரெண்ட்ஸ் மார்களா காணோம்? வெளியே ஏதோ டெக்கரேஷன் பண்றேன்னு போயிட்டாளுகமா. நீங்க 4 பேரும் ஒரே இடத்துல இருந்தா வீடே கலகலன்னு இருக்கு. சரி, மாப்பிள்ளை கொடுத்த கிஃப்ட ஓபன் பண்ணி பாத்தியா இல்லையா? என்னது கிஃப்டா? நீ பணம் கொடுத்தாருன்னு சொன்னேன்.
gift கொடுத்தாரு நீங்க சொன்ன. உனக்காக ஏதோ gift வாங்குனாராம். அதையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்து பாரு. சரி, எனக்காக gift வாங்குனாரு. அதையும் உன்கிட்ட கொடுத்தாரு. அத கேட்டதுக்கு கூட ஒரு பதில் சொன்னாரு பாரு. அசந்து போயிட்டேன். உங்க பொண்ணு அடிக்கடி காலேஜ்ல தனியா பார்த்து மீட் பண்றதுனா அவ்வளவு முறையா இருக்காது. அதான் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னாரு. ரொம்ப நல்லவரா இருக்காருலம்மா. ஆமாடி, ரொம்ப நல்ல பையன். நீ gift எடுத்து என்னன்னு பாரு. நான் போய் அந்த மூணையும் கூட்டிட்டு வரேன். ஓ, வீட்டுக்கு வந்து gift எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரா? பாக்குறதுக்கு தான் பாட்டி பக்கா சைலண்ட். ஆனா பண்றதெல்லாம் கொஞ்சம் ஃப்ராட் வேலைதான். கிஃப்ட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்கும்? ஓபன் பண்ணி பார்க்கலாம். கடவுளே, சாமி, இதை விட இந்த உலகத்துல சிறந்த gift இருக்கவே முடியாது. நேரம் மேடம் கிஃப்ட பார்த்துருக்கணுமே, என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம். ஹலோ, சொல்லுங்க. என்ன மேடம் கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பாத்தீங்களா இல்லையா? என்ன கேக்குறதுக்கு பதிலே காணும். ஐடலி பெஸ்ட் கிஃப்ட்னா இதுதான். கட்டிக்கு போற பொண்ணுக்கு அதை இதையும் வாங்கி கொடுக்கறத விட நீதான் என் பொண்டாட்டின்னு உறுதிப்படுத்துறதுக்காக தாலியும் புடவையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. ஐ லவ் யூங்க. எமோஷனல் ஆயிட்டியா? எனக்கு கிடைச்சதுலயே பெஸ்ட் கிஃப்ட் நான் நினைக்கிறேன். அப்பாடா, எங்க என்னோட கிஃப்ட் உனக்கு பிடிக்காம போயிருமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு நான் வரும்போது எனக்காக ஒன்று பண்றியா? என்ன? நாளைக்கு ஃபங்க்ஷன்ல நீ சாரி கட்டுவல்ல, நான் வாங்கி கொடுத்த சாரியை நீ கட்டணும். உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான். நான் கம்பல்லாம் பண்ணல. இல்ல நான் கட்டுறேன்.